அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நான் ஃபேமிலியோட போன இடம் தான் மேட்டூர் டேம். உள்ள அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்க போயிருந்தேன். என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து போட்டேன். ஸோ முதல் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க மீன் பண்ணையில் என்ன மாதிரியான மீன்லாம் வச்சுருக்காங்க, குழந்தைங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட விளையாட்டு திடல்கள் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே விளையாட தகுந்ததா இருக்கு. நீங்க உச்சி வெயில்ல போனீங்க அப்படின்னா ஒரு கேமை கூட விளையாட முடியாது. அதுவே நீங்க ஒரு 3 மணி வாக்குல மாலையில போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா கேமையுமே நீங்க விளையாண்டு பார்க்கலாம். உண்மையிலேயே பார்க்குக்கு நடுவுல திருவள்ளுவருடைய சிலை வச்சிருக்கிறது குழந்தைகளின் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவள்ளுவர் இப்படிதான் இருந்திருப்பாரு போல அப்படின்ற ஆர்வத்தை இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தூண்டுது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். இவனை கொன்னிடலாமா? மேட்டூர் அணையை வடிவமைச்ச கர்னல் VM எலிஸ் அப்படின்ற அவருடைய சிலைக்கு பக்கத்துல தான் மீன் பண்ணை இருக்கு. கிட்டத்தட்ட இந்த மீன் பண்ணை டேமோட ஒரு கார்னர்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி வாங்க இப்ப மீன் பண்ணைக்குள்ளார என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வண்ண மீன் கண்காட்சியகத்துக்கு நம்ம உள்ள போகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா கேட்குறாங்க. உண்மையிலேயே அந்த 10 ரூபா கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா உள்ளார அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச கலர் கலராக வண்ண மீன்கள்லாம் இருக்குது. நம்ம படத்தில் பார்த்தது அது போலவே இந்த மாதிரி மீன்லாம் உள்ளே இருக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டு போன எல்லா மீனுமே இருக்குது. உண்மையிலேயே கொடுத்த காசு 10 ரூபா ஒருத்து தான். உள்ள என்னென்ன வகையான மீன்கள்லாம் இருக்குது, அது என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாமா? போய் பார்த்தா இந்த நண்டி தொடக்கத்திலேயே கார்ஃப் அப்படின்ற ஒரு மீன் இனத்தையே பார்த்தேன். உண்மையிலேயே இதுங்கெல்லாம் ஜோடியா வடிவேல் காமெடியில் வர மாதிரி. நேரம் நெருங்கி விட்டது, இன்னும் சில வினாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். பக்கத்திலேயே வாஸ்து மீன் வச்சிருந்தாங்க. இந்த வாஸ்து மீனை பார்க்கும்போது வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வந்தது. என்னடா பணியார மாதிரி விங்கி இருக்கு? நீங்க தானே லைட்டா படத்திருக்கு. இந்த மீனை பத்தி எனக்கு தெரியாத போது உண்மையிலேயே இந்த மீனுக்கு ஏதோ கொப்பளம் தான் வந்துருச்சு போல, உடம்பு சரியில்லை அதனாலதான் தனியா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பல வாட்டி நான் ஏமாந்துருக்கேன். ஆனா வாஸ்து மீன் இப்படிதான் இருக்கு அப்படின்றது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன போல ஏமாந்தவங்களா இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மஞ்சள் டெக்ட்ரா வகை மீன். இந்த ஒரு மீனை பொறுத்தளவுக்கு உள்ளார இன்னொரு இறந்து போன மாதிரி ஒரு மீனை வச்சிருந்தாங்க. ஆனா அது இறந்து போகல, செதில் நல்லாவே அசைஞ்சிட்டு இருக்கு. ஏன் அது உள்ளார ஒரே தவள் இருக்கு அப்படின்னு தெரியல. அந்த மீன் ஏன் இந்த மீனை அட்டாக் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மீன் பக்கத்துல போகாம இந்த மஞ்சள் மீன் எல்லாமே தொலைவாதான் இருக்கு. ஏன் அந்த மீன் உள்ளார இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட் பேரட் வகை மீன். இந்த மீன்களுக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு புணங்கிட்டு தெரியுது. அதனால நம்ம சொல்வதெல்லாம் உண்மைக்கு போன் போட்டுட்டோம். இருங்க ப்ளீஸ். ஜனவரி 18ஆம் தேதி உங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்பினேன். எங்க போன? இப்படி மீனுங்களுக்குள்ளாரியே பல பஞ்சாயத்து இருக்கும் போல ரெண்டுமே எப்படி கோவப்பட்டு புனையிட்டு இருக்கு பாத்தீங்களா? அடுத்ததான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆல்பினோ டைகர் ஷார்க். இந்த மீனோட குடும்பத்திலயும் ஏதோ பிரச்சனை போல. தயவு செய்து சொல்வதெல்லாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களை மேட்டூர் டேமுக்கு உடனடியாக வர சொல்லுங்க. 2 குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போயிடுங்க. ஆயுசுக்கும் கஷ்டப்பட போறது நாங்க தான். அப்படியே அதை தாண்டி பக்கத்துல வந்தா பிராணா அப்படின்ற ஒரு பேரை பார்த்த உடனே உண்மையிலேயே நான் ஷாக் ஆயிட்டேன். பிராணா அப்படின்ற ஒரு படத்தை நீங்களா பார்த்துருப்பீங்க. மனுஷங்களை எப்படிலாம் அது கொடூரமா கொண்டிருக்கும் அப்படின்னு. அப்பேற்பட்ட படத்தை பார்த்துட்டு நான் தண்ணியில இறங்குறதையே பயந்துட்டேன். உண்மையிலேயே எங்களுடைய ஏரி குளத்தெல்லாம் காலை வைக்கவே பயந்த காலங்கள்லாம் உண்டு. அப்படி ஒரு கொடூரமான அரக்கம் தாங்க இந்த பிராணா. ஆனா இந்த மீனை பார்க்கும்போது கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அது வேற பிராணாவா இருக்குமோ என்னவோ தெரியல. நீங்க பிராணா படத்தை பார்த்துட்டு நீங்க ஏரி குளத்துல இறங்க பயந்தீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூனை மீசை மீன். உண்மையிலேயே கடவுளுடைய படைப்பு எப்படிலாம் இருக்கு அப்படின்றது இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒட்டு மீசை வச்சுட்டு அலையறிய, அது ஒரு மாதிரி நம அடிக்காது. உண்மையிலேயே ஒட்டு மீசை மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் தண்ணியில மீந்தும் போது. உண்மையிலேயே இந்த மீன் ரொம்ப அழகுதாங்க. அடுத்ததான் நீங்க பாக்குறது கோல்டு ஃபிஷ். உண்மையிலேயே இந்த மீனுங்க தண்ணியில் இருக்கும்போது தண்ணியே கோல்டா தான் தெரியுது. எந்த அளவுக்கு அந்த மீனுங்க கோல்டு மாதிரி மின்னுது பாருங்களேன். இது மட்டும் கோல்டாவே இருந்தது அப்படின்னா அத்தனை பேர் உடச்சே எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா தங்கம் இப்ப அந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிருக்கு. அதனாலேயே இந்த மீனுக்கு கோல்டு ஃபிஷ் அப்படின்னு வச்சுட்டாங்க போல. என்னடா இந்த மீனுங்களுக்கு பின்னாடி ஏதோ தொங்கிட்டு இருக்கே அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மீனுங்க இப்ப பிரசவ டெலிவரிக்கு தயாராயிட்டு இருக்கு அப்படின்னு.
அப்படின்னு, எவ்வளோ குட்டிங்க போடும் அப்படின்னு உங்களால் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நம்மளால வலிச்சது அப்படின்னா வலிக்குதுன்னு சொல்ல முடியும், மீனுங்க வலிச்சது அப்படின்னா அது என்ன பண்ணு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இருந்தாலையும் உலகத்திலேயே கொடூரமான வலி அப்படின்னா அது பிரசவத்தின் போது வர வலி தான். அதை எப்படி தான் இந்த மீனுங்க தாங்கி கொள்ள போகுதோ தெரியல. அடுத்ததான் நீங்க பார்க்கறது கௌரா மீன். இந்த மீனுங்களை பார்த்தீங்கன்னா துருன்னு அங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ளாரையும் ஒரு மீனை வந்து வச்சிருக்காங்க. அது எப்போ பார்த்தாலும் செத்து போன மாதிரியே தான் இருக்கு. ஆனால் அந்த மீன் எல்லா தொட்டிலையுமே இருக்கு. அது என்ன மீன் அப்படின்னு தெரியல. ஏன் அதை உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த மீனை பார்த்து எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஷாக்கு. அவதார் 3 படத்துல வர வில்லி மாதிரியே இருக்கு பாருங்களேன். ஒருவேளை இந்த மீனை பார்த்து தான் அவதார் 3ல டிசைன் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. இந்த கார்ஃப் வகை மீனை ஏன் ப்ளூ கலர் லைட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மல்டி கோல்டு ஃபிஷ். இந்த மீனை பார்க்கும்போது உண்மையிலேயே பயங்கர டிஃப்ரெண்டா இருந்தது. அதனுடைய வாலை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே மீனுங்க ரொம்ப அழகு அப்படிங்கிறது இந்த மல்டி கோல்டு மீனை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அது பக்கத்திலேயே ரெயின்போ ஷார்க், சில்வர் ஷார்க் அப்படின்னு 2 கலப்படமான மீனை வச்சிருந்தாங்க. ஷார்க் பாருங்களேன் உண்மையிலேயே எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு. அதுலயும் அந்த கலரா வெள்ளையும் ஆரஞ்சும் கலந்த மீன் வேற லெவலுங்க. அது கண்ணாடியில் பார்க்க சிவப்பு ஆரஞ்சு மாதிரி தெரியுது. கெஸ் பண்ணி கரெக்டா என்ன கலர்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஏஞ்சல் மீன் இருந்தது. ஏஞ்சல் அப்படின்னாலே நம்ம அரை மணி நேரம் பார்ப்போம். மீனா வேற இருக்கு. என்னம்மா வீட்டில் யாரும் இல்லையா? அப்பா அம்மாலாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா? பார்க்க வேற கியூட்டா இருக்க. பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா ஏஞ்சலா தான் இருக்க. எது அதுக்கு என்னப்பா வேணாம் ரைட் விடு. ஏஞ்சல் மீன் அப்படின்னானுங்க. இது என்னன்னா இந்த கேள்வி கேக்குது. யாராவது ஏஞ்சல் மீன் வளர்த்தீங்க அப்படின்னா அது இப்படிதான் இருக்குமா அப்படின்றத சொல்லுங்க. அடுத்ததான் நீங்க பாக்குறது ஆஸ்கர் மீன். இந்த ஆஸ்கர் மீன் பார்க்க நல்லா கும்முன்னு இருக்குங்க. அது கூட 2 மீன் விட்டுருக்காங்க. இருந்தாலும் இதுதான் கும்முன்னு இருக்கு. பேதியில போவான். அது என் பொண்டாட்டியில வாயில குத்திரும். வாயில பேதியில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். எல்லா மீனுமே கமிட்டடா இருக்கும் போல. எல்லாம் ஜோடியா இருக்கு. எங்களை மாதிரி சிங்கிள் பசங்களுக்கு எங்கடா சிங்கிள் மீனே காணோம்? எந்திரிச்சு நிக்கவே ஒக்கிலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? அடுத்ததா பாக்குறது தான் ஜெயின் கௌரா. இந்த மீன் பேரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குங்க. பேர் மட்டுமா இருக்கு, இந்த மீனுமே டிஃப்ரெண்டா இருக்கு. மணல் மாதிரி பாரு எப்படி வச்சிருக்காங்கன்னு. உண்மையிலேயே ஃபேமிலியோட இருக்கு. அம்மா அப்பா புள்ள அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபேமிலி தாங்க. இப்போ நீங்க பாக்குறது டைகர் ஷார்க். இதுல கருப்பும் இருக்கு வெள்ளையும் இருக்கு. இது பாத்தீங்களா கண்ணு முட்டையா இருக்கு. பேசாம இது முட்டை மீன் அப்படின்னே வச்சிருந்துருக்கலாம். எத்தனை பெருசு கண்ணு இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நைட் டைம் பார்த்தாலே நமக்கு கண்டிப்பாக பயம் ஆயிரும். ரொம்பவே கொடூரமாக இருக்குங்க கண்ணு மட்டும்தான். ஆனால் இந்த ஒயிட் ஷார்க் பாருங்களேன் ரொம்பவே அழகா ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் அது வேலையை அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கருப்பு கலரை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கறது மாலிஷ், மிக்ஸ் மாலிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாலிஷ் வகைகள் பூராமே உள்ளே இருக்கிற மாதிரி. ஆனால் சரியான ஸ்பீடுங்க. பேசாமல் இது ஐசோ ஸ்பீடு மீன் அப்படின்னு வச்சுருக்கலாம். சும்மா சருன்னு பாயுது. சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட அதனுடைய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வேகமாக பாயுது. அடுத்ததாக பார்க்குறது பிளாக் கோல்டு மீன். இந்த மீனை பார்க்கும்போது எனக்கு தனுஷ் படத்தில் வர பாட்டு தான் ஞாபகம் வருது. மன்மதராசா பாட்டு வரும்ல, அதில் அவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு சும்மா பிச்சு உதறி டான்ஸ் ஆடுவாங்க. நான் சொன்ன மாதிரியே இருக்குல்ல. சரி ஓகேங்க. அடுத்தடுத்த மீன் இன்னும் நிறைய இருக்குது. பட் ஆனால் நான் காமிக்க வீடியோ டைம் தான் இல்லை. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ஷார்ட்ஸாக போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேட்டூர் டேமில் இப்படி ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் மேட்டூர் டேமில் பார்த்தவங்க இந்த வீடியோவை கீழே லைக் பண்ணுங்கள். இது போல பல வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் நண்பா.